Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல சென்னைக்கும் கேகேஆருக்கும் நடக்க இருக்கக்கூடிய மேட்சுக்கான ஒரு 6 கிராண்ட் லீக்கான டெமோ டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம். இது திரும்பவும் சொல்றேன், இது எல்லாமே டெமோ டிப்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் லைனப்ஸ்க்கு அப்புறம் 1 or 2 பிளேயரை சேஞ்ச் பண்ணி உங்க மனநிலைக்கு நீங்க போட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல ரன் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இதே டீம் அப்படியே நீங்க போடுறதா இருந்தா அது உங்களோட ஓன் ரிஸ்க். திரும்ப சொல்லிடுறேன், நீ டீம் கொடுத்த நான் லாஸ் ஆயிட்டேன், நான் உங்களை வந்து போட சொல்லி யார்ட்டையும் நான் சொல்லலை, என்னோட டீம் அப்படியே போட்டுக்கோங்க நான் சொல்லலை. டெமோ டீம்ஸ் கேட்குறீங்க, ஸோ ஒரு மாதிரி ஆர்டர்ல ஒரு மாதிரி எடுத்து கொடுங்க. அதுல இருந்து 1 or 2 பிளேயர் நாங்க சேஞ்ச் பண்ணி போட்டுக்கிறோங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்றீங்க. ஸோ அதனாலதான் இதை கொடுக்குறேன். இந்த டீம் அப்படியே போடுறதும் போடாதும் உங்களுடைய ஓன் ரிஸ்க். இன்ஃபேக்ட் நானுமே பிளேயிங் வந்ததுக்கு அப்புறம் இந்த நான் கொடுக்குற டீம்ல இருந்து 1 or 2 பிளேயரை சேஞ்ச் பண்ணி தான் போடுவேன். ஸோ நீ ஒரு டீமை கொடுத்த, உன்னை நம்பி நான் போட்டேன், காசு போயிடுச்சு. இப்போ யாரும் உங்கள்ட்ட நான் காசு வாங்கிட்டு நான் டீம் கொடுக்கல, நான் இதெல்லாமே ஃப்ரீயா தான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இருக்கிற நாலேஜ் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் இது கூட நிறைய வின் பண்ணியிருக்கேன். நான் வின் பண்ணப்போ எனக்கு கிடைச்ச அனுபவத்தை தான் ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ திரும்ப சொல்லிடுறேன், இது வந்து டெமோ டீம். இதுல இருந்து 1 or 2 பிளேயரை உங்க மனநிலைக்கு நீங்க மாத்தி போடுறது இன்னும் நலமா இருக்கும். இல்ல இந்த டீம் எனக்கு ஓகே, நீ சொன்னப்போ இந்த டீம் எனக்கு பாக்குறப்போ சரி டீம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, நானும் இந்த மாதிரி என் அறிவுக்கு இது மாதிரி தான் தோணுச்சு, நானும் இந்த மாதிரி டீம் தான் போடலான் இருந்தேன்னா நீங்க தாராளமா போட்டுக்கலாம். இல்ல அப்படின்னா 1 or 2 பிளேயரை சேஞ்ச் பண்ணி போட்டுக்கிறது தான் நல்லது. அதே போல நீங்க இன்னும் நம்ம டெலகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸ் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் விசன் லெவல் ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன் ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப். ஸோ மறக்காம எல்லாரும் விசன் லெவல் ஆப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அது இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அவைலபிளா இருக்கு. தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க பண்ணக்கூடிய டெபாசிட் மணிக்கு ஜிஎஸ்டி சார்ஜஸ் கிடையாது. ரொம்பவே சூப்பரா இருக்கும். மறக்காம எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக்ஸ்க்கு உண்மையிலே ரொம்ப பெஸ்டான ஒரு ஆப். ட்ரை பண்ணி பாருங்க. விசன் லெவன் ஆப் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பிலிப் சால்ட், அடுத்தது அஜின்கே ரஹானே, ஸ்ரேயஸ் ஐயர், ரிங்கு சிங், ரச்சின் ரவீந்திரா. இந்த 4 பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா பேட்டர்ஸ்ல. ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ரவீந்திர ஜடேஜா, சுனில் நரேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் மிச்சல் ஸ்டார்க், துஷார் தேஷ்பாண்டே, முகேஷ் சௌத்ரி அண்ட் அடுத்ததா வைபு அரோரா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் லீக்கான டீம், ரிஸ்கான டீம்ல ஃபர்ஸ்ட் டீம். இதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்கா யாரெல்லாம் மிஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லைக் சிவம் துபே வந்து லாட் ஆஃப் இஷ்யூஸ் ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ அவரை மிஸ் பண்ணிருக்கோம். லைக் நம்ம வந்து ஆண்ட்ரூ ரசல்லே வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணிருக்கோம். ஸோ கிராண்ட் லீக்கு ரிஸ்க் எடுக்கணும். ஆண்ட்ரூ ரசல் நம்ம மிஸ் பண்ணிருக்கோம். ருத்ராஜ் கைக்வாட், இந்த மாதிரியான டாப் குவாலிட்டி பிளேயர்ஸை வந்து மிஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதுல நீங்க அவங்கள உள்ள இன்க்ளூட் பண்றதா இருந்தா சுனில் நரேனுக்கு பதில் அந்த இடத்துல நீங்க ஆண்ட்ரூ ரசலை வந்து நீங்க வேணா இந்த இடத்துல நீங்க ஆப்ஷனா வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் டீமுக்கு ரவீந்திர ஜடேஜாவுக்கு கேப்டனாகவும் மிச்சல் ஸ்டார்க்கு வந்து நம்ம வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் சூஸ் பண்ணிருக்கோம். வேற யாருக்காவது இங்க கேப்டனா நீங்க கொடுக்கறதா இருந்தா கண்டிப்பா வந்து லைக் ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ஸ்க்கு நீங்க ஒரு வைஸ், இதே டீம் கூட நீங்க வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்னும் ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கிறவங்க முகேஷ் சௌத்ரிக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டீம். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸ்ல நம்ம மகேந்திர சிங் தோனியை வந்து ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். ஏன்னா 10 டீம் போடுறப்ப அதுல அட்லீஸ்ட் ஒரு டீம்ல நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். பை சான்ஸ் டக் அவுட் வந்து பிலிப் சால்ட் அவுட் ஆயிட்டார் அப்படின்னா இவர் வந்து கேட்ச் ஸ்டெம்பி ரன் அவுட்ல ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்படி வருவதற்கான வாய்ப்பு இருக்கலாம். அதனால அட்லீஸ்ட் ஒரு டீம்லயாவது அவரை ட்ரை பண்ணுங்க. பை சான்ஸ் பேட்டிங்ல கடைசி 2 ஓவர்ல வந்து ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விளையாண்டு 2 மேட்சஸ்மே சென்னை ரசிகர்கள் அவர் ஏமாத்திட்டாரு பேட்டிங் வராம. அதற்காகவே கூட டாப் ஆர்டர்ல கொஞ்சம் ப்ரொமோட் பண்றதுக்கு கூட வாய்ப்புலாம் இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஹெட் அவுட் ரெக்கார்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கு. மகேந்திர சிங் தோனி, ஸ்ரேயஸ் ஐயர், ரச்சின் ரவீந்திரா, மொயின் அலி. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ரூ ரசல், சுனில் நரேன், ரவீந்திர ஜடேஜா, மிச்சல் ஸ்டார், துஷார் தேஷ்பாண்டே, வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா. இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேகேஆருக்கு ஃபேவரான ஒரு டீம். ஸோ கேகேஆர் வந்து வின் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேகேஆருக்கு ஃபேவரான ஒரு டீமுக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுல ஆண்ட்ரூ ரசலை வந்து கேப்டன் ஆகும். ஸ்ரேயஸ் ஐயருக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நம்ம ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். நீங்க கொஞ்சம் சேஃபா போறதா இருந்தா, இந்த டீமுக்கு சேஃபா போறதா இருந்தா நீங்க வைஸ் கேப்டனா ரவீந்திர ஜடேஜாவுக்கோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா டெத் ஓவர்ல போல் பண்ணக்கூடிய ஹர்ஷித் ராணாவுக்கும் நீங்க ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டீம். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸ்ல பிலிப் சால்ட், ரிங்கு சிங், வெங்கடேஷ் ஐயர், அஜின்கே ரஹானே, ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கைக்வாட், ரவீந்திர ஜடேஜா, துஷார் தேஷ்பாண்டே,
வருண் சக்கரவர்த்தி, முகேஷ் சௌத்ரி, அடுத்ததான் மகேஷ் தீக்ஷனா. ஸோ இந்த பர்டிகுலர் டீமுக்கு வந்து நம்ம சென்னைக்கு ஃபேவரா ஒரு டீம் வந்து ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். ஸோ இதுக்கு ரச்சின் ரவீந்திராவுக்கு வந்து நம்ம ஒரு கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். தென் அடுத்ததான் துஷார் தேஷ்பாண்டே. ஸோ துஷார் தேஷ்பாண்டேக்கு வந்து நம்ம வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். ஸோ இதுக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் சேஃபா ட்ரை பண்ணி பார்க்கறதா இருந்தா நீங்க ரவீந்திர ஜடேஜாவுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல ரொம்ப ரிஸ்க் எடுக்க தயாரா இருந்தீங்க அப்படின்னா அஜின்கே ரஹேனாவுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல பிலிப் சால்ட், பேட்டரிங் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர், சிவம் தூபே, ருத்ராஜ் கைக்வாட், ரவீந்திர ஜடேஜா. ஆல்ரவுண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா, சுனில் நரேன், அடுத்தது ஆண்ட்ரூ ரசல். பவுலிங் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மகேஷ் தீக்ஷனா, துஷார் தேஷ்பாண்டே, ஹர்ஷித் ராணா, மிச்சல் ஸ்டார்க். ஸோ இந்த பர்டிகுலர் டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணாவுக்கு நம்ம ஒரு கேப்டன் ஆப்ஷனா கொடுத்துருக்கோம். ருத்ராஜ் கைக்வாடுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா நம்ம ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். ஹர்ஷித் ராணாவை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேல 2 ஓவர் போல் பண்றாரு, டெத் ஓவர்ல வந்து 1 or 2 ஓவர்ஸ் போல் பண்றாரு. ஸோ ஒரே ஓவர்ல 2 விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு எல்லாம் சம் மேட்சஸ் நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 3 விக்கெட் வரைக்கும் அவர் எடுத்தாருன்னா கேப்டனுக்கு பயங்கர எலிஜிபிளா இருப்பாரு. பர்சன்டேஜ் வைஸா கொஞ்சம் கம்மியா இருக்காரு. தென் கேப்டன் வைஸ் கேப்டன் பர்சன்டேஜ்லயும் ரொம்ப கம்மியா இருக்காரு. ஸோ ஒரு டிஃபரன்ஷியலா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பால் பண்றாங்க அப்படின்னா அவருக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஒன் ஆஃப் லிஸ்ட்ல கேப்டனா ருத்ராஜ் கைக்வாட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நம்ம ட்ரை பண்ணிருக்கோம். ஸோ இதுல நீங்க சேஃபா போறதா இருந்துச்சுன்னா வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு சுனில் நரேனுக்கோ அல்லது ஆண்ட்ரூ ரசலுக்கோ நீங்க இந்த பர்டிகுலர் டீமுக்கு வைஸ் கேப்டன் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ல பிலிப் சால்ட், தென் அஜின்கே ரஹானே, ஸ்ரேயஸ் ஐயர், ரின்கு சிங், ருத்ராஜ் கைக்வாட், டெல்லி மிச்சல், மொயின் அலி, ஆண்ட்ரூ ரசல், ரவீந்திர ஜடேஜா, மிச்சல் ஸ்டார்க், வைபவ் அரோரா. ஸோ இந்த பர்டிகுலர் டீமுக்கு நம்ம வந்து ரவீந்திர ஜடேஜாவுக்கு கேப்டனாகவும் ஸ்ரேயஸ் ஐயருக்கு வந்து நம்ம வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் டீமுக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா நீங்க சேஃபா போறதா இருந்தா ரசல் அண்ட் ரவீந்திர ஜடேஜா, சுனில் நரேன் இந்த 3 பேர் தாங்க சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன். கிராண்ட் லீஸ்க்கு ரிஸ்க் எடுக்கணுங்கிறதுக்காக நம்ம ஸ்ரேயஸ் ஐயருக்கு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். இதுல நீங்க வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொஞ்சம் ஸ்லைட்டி ஒரு சேஃபான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பிலிப் சால்ட் தான். ஏன்னா விக்கெட் கீப்பர் பண்றாரு, இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. இந்த பவர் பிளேல ஒரு 25+ வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். தென் விக்கெட் கீப்பர் பண்றதுனால கேட்ச் அண்ட் ஸ்டம்ப் ரன் அவுட்லயே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் வரதுனால ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க பிலிப் சால்ட் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா டெத் ஓவர்ல பால் பண்ணக்கூடிய ஆப்ஷனான மிச்சல் ஸ்டார்க்கு நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் ஆறாவது டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸ்ல பிலிப் சால்ட், தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங் ஆப்ஷன்ஸ்ல அஜின்கே ரஹானே, ஸ்ரேயஸ் ஐயர், ரின்கு சிங், ரச்சின் ரவீந்திரா. ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் ரவீந்திர ஜடேஜா, ஆண்ட்ரூ ரசல், மொயின் அலி. பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் மிச்சல் ஸ்டார்க், துஷார் தேஷ்பாண்டே, ஹர்ஷித் ராணா. ஸோ இந்த பர்டிகுலர் டீமுக்கு வந்து நம்ம மிச்சல் ஸ்டார்க்கு கேப்டனாகவும் மொயின் அலிக்கு வந்து நம்ம வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் கொடுத்துருக்கோம். ஏன்னா நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க கேகேஆர் டீமுக்கு. ஸோ மொயின் அலி மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் கூட பால் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன். கேப்டனா வந்து நம்ம மிச்சல் ஸ்டார்க்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ மிச்சல் ஸ்டார்க் இன்சியலா பவர் பிளேல 1 or 2 ஓவர்ஸ் பால் பண்றாரு. தென் டெத் ஓவர்ல 2 ஓவர் பால் பண்றதுனால அவருக்கு ரிஸ்கா நம்ம வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா நம்ம கிராண்ட் லீக்ஸ்ல கொடுத்திருக்கோம். இந்த டீமுக்கு நீங்க வந்து சேஃபா போறதா இருந்தா ஆண்ட்ரூ ரசலுக்கு ஒரு கேப்டனாகவும் ரவீந்திர ஜடேஜாவுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ உங்களுக்காக நான் 6 கிராண்ட் லீக்கான டெமோ டீம்ஸை கொடுத்துருக்கேன். திரும்ப நான் சொல்றேன் தான் டெமோ டீம்ஸ். இதை பாக்குறப்ப இப்ப நான் சொன்னதை வச்சு பாக்குறப்ப கூட ஒரு சில டீம்ஸ்ல வந்து இந்த டீமுக்கு வந்து ரிங்கு சிங்க கொஞ்சம் தேவையில்ல, இந்த டீமுக்கு வந்து தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஸோ அப்படி உங்களுக்கு தோன்ற பிளேயரை அந்த ஒரு பிளேயரை நீக்கிட்டு அந்த இடத்துல ஒரு பிளேயரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீம்ஸை பாக்குறப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், உங்களுக்குன்னு ஒரு நாலேஜ் இருக்கும். அதை வச்சு நீங்க ஒரு காம்பினேஷன்ல டீம் எடுப்பீங்க. ஸோ இதை பாக்குறப்ப இதுல இருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஓகே, இந்த இடத்துல இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்காரு, இவரை தூக்கிட்டு நமக்கு பிடிச்ச பிளேயர் அந்த இடத்துல போட்டுக்கலாம். இல்லை இந்த இடத்துல ஆடுவார்னு உங்களுக்கு தோன்ற பிளேயரை அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த டெமோ டீம்ஸை மேக் பண்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதையும் தாண்டி இப்படி நீங்க உங்களுக்கு ஏதாவது உங்க நாலேஜுக்கு ஏதாவது ஒரு டீம்ஸ் நீங்க மேக் பண்ணிருப்பீங்க, அந்த டீமையும் நீங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணலாம். அடுத்தடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட தமிழ் பீப்புள்ல இருந்து யாராவது ஒருத்தவங்க அந்த நல்ல ரேங்கை வந்து அந்த முதல் ரேங்கை வந்து யாராவது ஒருத்தவங்க ப்ரொடியூசர் ஆனா கூட நமக்கு சந்தோஷம் தான். ஸோ நீங்களும் கொஞ்சம் உங்களோட கான்ட்ரிபியூட்டிவ் கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. தேங்க்யூ.